ஹலோ வணக்கம் பீடாக், வெல்கம் டு த ஷோ. நாலாவது டெஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு மான்செஸ்டர்ல. ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க? நல்லா ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் ஒரு வைத்தறிச்சல்ல நல்ல நல்ல பொசிஷனுக்குலாம் போகும்போது பந்துக்கு அடிபடுது, விக்கெட் விடுறாங்க. ரொம்ப சிரமமாயிருச்சு. ஷார்துல் தாக்கூர் நான் அப்பவே சொன்னேன். அது அது பண்ணி விட்டாங்க. சாய் சுதர்சனையும் பண்ணி விட்டாங்க. சரி, இப்போ என்ன நிலைமையில இருக்கு டெஸ்ட் மேட்ச்? அதுல இருந்து ஆரம்பிங்க, பேசுவோம். 373 இந்தியா அடிச்சா. இந்தியா டூ, இங்கிலாந்து டூ. ரொம்ப இது. இப்போ ஒரே ஒரு பிரச்சனை, நீங்க சொன்ன மாதிரி பண்ட் இஸ் he கோயிங் டு resume பேட்டிங். இந்த புது ரூல்ஸ் வந்ததுனால ஜூரல் இஸ் கோயிங் டு கீப் விக்கெட்ஸ். அதுல எந்த லாஸும் உங்களுக்கு கிடையாது. எதை இந்தியா இழக்க போறாங்கன்னா, பண்ட்ஸ் பேட்டிங் த ரெஸ்ட் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ். will he be fit enough to bat the second innings? நான் சரி, டாக்டர் கிடையாது. எக்ஸ்டர்னல் இன்ஜுரி கன்கஷன்ஸ் பண்ண முடியாதா? கன்கஷன் சப்புங்கிறது அதைத்தான் முதல்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இஃப் யூ ரிமெம்பர், கன்கஷன் சப்புன்னா திஸ் இஸ் நாட் ஹெட் இன்ஜுரி கன்கஷன் அது சப்பு. ஓகே. பட் இதுக்கு நீ ஆட் பண்ண ரூல் மாதிரி இல்லையா? ஓகே. ம். பண்ணணும்ன்ற நானு. அது என்ன தலையில அடிபட்டதானே உனக்கு? இப்ப கீழே ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. இஃப் யூ ரிமெம்பர், வி brought திஸ். எனி இன்ஜுரி, இஃப் யூ ஃபீல் தட் genuinely the umpires feel after the medical report been assessed by the medical team, that replacement should be given. The replacement can only be given to field for him or wicket keep for him. அதனால வந்துட்டு யாருமே அவருக்கு பதிலா பேட்லாம் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து போல் பொசிஷன்ல இருக்காங்க. இமேஜின், என்ன சொல்றது, பண்ட் ஸ்டில் பேட்டிங், பட் ஸ்டில் தே ஆர் அதான் இன் இதோட போல். இன்னும் நல்ல பொசிஷன்ல இருந்திருக்கலாமே பீடாக், அதுதான். இப்போ உங்களுக்கு பண்ட் இல்லாம செகண்ட் இன்னிங்ஸ் ஆடணுமே, அது எவ்வளவு பெரிய அடி உங்களுக்கு. See, இதெல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து அன்பார்ச்சுனேட்டா வருது. இப்ப இது வந்து, இப்ப அதான் நம்ம சொன்னோமே, கருண் நாயர் மேல கண்டிப்பா கை வைக்க போறாங்கன்றது தெரிஞ்சதுதான். ஓகே. அது அபிமன்யு ஈஸ்வரனா சாய் சுதர்ஷனா? தே ஹேட் அ ட்ரஸ்ட் இன் சாய் சுதர்ஷன். நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேனே, த ஃபார்ம் தட் சாய் சுதர்ஷன் ஹேட், திஸ் இஸ் நாட் அ பேட் செலெக்ஷன். நியாயப்படி நம்ம வந்துட்டு அபிமன்யு ஈஸ்வரன் சொன்னப்ப சாய் சுதர்ஷன் ரன் அடிக்கிறாரு, ரன் அடிக்கல, நியாயம் இஸ் நியாயம். பட் சாய் சுதர்ஷன் வாஸ் ரோசிங் ஃபார்ம். அவர் பீடாக், இப்ப ஒரே ஒரு பாயிண்ட். சாய் அபிமன்யு ஈஸ்வரன் சொல்லிப்ப நான் கூட சொன்னேன் போன வாட்டி ஒரு ஆஸ்திரேலியால சரியா பண்ணலன்னு உங்க நாட் இதுன்னு ப்ரிஃபர் பண்றாங்க. பாவம் அவரு. அவரை இந்தியா ஸ்குவாட்ல எடுத்ததுக்கு அப்புறம் 15 பிளேயர்ஸ் ஹவ் மேட் தேர் டெபியூ ஃபார் இந்தியா. அப்பனா அவன் எவ்வளவு வருத்தப்படுவாரு. டன் இஸ் பெஸ்ட் டு பி ஹியர், பட் நாட் எட் கெட்டிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். அதை தான் நான் சொல்றேன். சாய் சுதர்ஷனை ஃபர்ஸ்ட் ப்ரெஃபர் பண்ணது தப்பு கிடையாது. they went by the current form which is right. அதுக்கப்புறம் இப்ப தென் கோயிங் பேக் டு சாய் சுதர்ஷன், ஈவன் தோ இட் இட் ஸ்பிளெண்டிட்லி வெல், சூப்பர்பா பேட்டிங் ஆடினாரு. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஜெமி ஸ்மித் ஒரு கேட்ச் விட்டாரு, அதெல்லாம் பேசவே கூடாது. வாட் இஸ் த அவுட்கம்? ஹி ரியலி ப்ரூவ்ட் இஸ் செலெக்ஷன். ஆனா நியாயப்படி நீங்க சொல்றபடி பார்த்தா அபிமன்யு ஈஸ்வரன் தான் ஆடி இருக்கணும். நான் தான் சொல்றேனே, சான்ஸே கொடுக்காம யூ கேனாட் ஜட்ஜ் எனிவன் வெதர் இஸ் குட் எனஃப் ஆர் பேட்னு. ஸோ கருண் நாயரை டிராப் பண்ணுவான்றது தெரியும். அது வந்து அதை பெருசா நான் கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். தட் இஸ் அ ரைட் டெசிஷனு. நான் கூட பண்ண இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க கொடுப்பாங்க சொல்லிட்டு இருந்தேன். பட் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அது. நான் இப்பதான் நீங்க ஒரு ஷுவரா சொன்னீங்க அபிமன்யு ஈஸ்வரன் நீங்க அப்ப சொல்லிட்டு இருந்தீங்க. பட் ஆனா நீங்க அவரை டிராப் பண்ணிடுவாங்க கருணான்றது உங்களுக்கு முன்னாடியே ஐ திங்க் யூ கெஸ்ட் இட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப எனக்கு இப்ப வந்து ஷார்துல் தாக்கூர் நிதிஷ் ரெட்டி பத்தி எடுத்துன்னு வந்துட்டு அத முன்னாடி இறக்கி விட்டாங்க பாருங்க. இவருக்கு பதில வாஷிங்டன் சுந்தர் பதில. ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் நைட் வாட்ச்மேன், பட் ஷார்துல் தாக்கூர் இஸ் நாட் அ நைட் வாட்ச்மேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஷார்துல் தாக்கூர் கேன் பேட். திஸ் இஸ் அ அவங்க பிரில்லியன்ட். வந்து ஆல்ரவுண்டரா தான் பாக்குறாங்க. This is a brilliant strategical decision from India. I'm the first one to say ஆக்காஷ் தீப் இறக்கிட தான் மேட்சே போச்சுன்னு. எங்க அவங்க நல்லா பண்றாங்களோ we have to give credit. சும்மா இங்க உட்காந்து கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப இதே வந்துட்டு ஒரு போலர் இறக்கி விட்டுருந்தாங்கன்னா இதா இருக்கும். அன்ஷுல் கம்போஜ் எக்ஸ்பெக்டட் ஆகாஷ் தீப் அதுல ஒரு உள்ள வந்துட்டாரு. இப்ப எனக்கு ஒண்ணு என்னன்னா, முதல் நாளே பால் கொஞ்சம் லைட்டா திரும்பிச்சு டாசனுக்கு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான் என்ன சொன்னேன், ஃபோர்த் டே லஞ்ச் டைம் அந்த மாதிரி திரும்ப ஆரம்பிக்கும். அதாவது இட் will become difficult to பேட்டுங்கும் போது இஸ் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரவீந்திர ஜடேஜா எனஃப் ஃபார் யூ. அதுதான். இப்ப வந்து ஷார்துல் தாக்கூர் நாளைக்கு 100 அடிக்கட்டும், எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நீங்க ஷார்துல் தாக்கூர் இஸ் அ bowling ஆல்ரவுண்டர், நிதிஷ் ரெட்டி இஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர். டோன்ட் கன்ஃபியூஸ் வித் டூ ஆஃப் தி திங்ஸ். ஷார்துல் தாக்கூர் 100 அடிச்சாலும் ஷார்துல் தாக்கூர் இஸ் கேப்பபிள், இஸ் ரெஸ்க்யூட் இந்தியா ஃப்ரம் மெனி சிச்சுவேஷன்ஸ். இப்ப நாளைக்கு அவர் எப்படி போலரா யூஸ் பண்ண போறாங்க, அதுதான் கொஸ்டின். இப்ப 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் போலர் இருக்காங்க, 2 ஸ்பின்னர் இருக்காங்க, பால் ஆல்ரெடி கொஞ்சம் திரும்புற மாதிரி இருக்கு. இப்ப நாளைக்கு இவருக்கு நீங்க போலிங்கே கொடுக்காம திருப்பி 3 ஓவர் 4 ஓவர் நீங்கன்னா, டோன்ட் ஜஸ்டிஃபை இஸ் செலக்ஷன் இஃப் இஸ் ஸ்கோர்ஸ் ரன்ஸ் டுமாரோ ஈவன் இஃப் கெட்
60 ஆர் ஈவன் 100. அதுக்கு பதிலா நீ ஒரு பேட்ஸ்மேனே ஆடிட்டு போயிருக்கலாமே. சார்துல் தாக்கூர் ரன் அடிச்சான்றதுனால மல்லு கட்டக்கூடாது. தென் யூ பிளேட் போத் அபிமன்யு ஈஸ்வரன் அண்ட் சாய் சுதர்ஷன் ஆர் கருண் நாயர் அண்ட் சாய் சுதர்ஷன். இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா நீங்க? ஒத்துக்கிறேன். பட் அவங்க அதான் திரும்பி திரும்பி நம்ம அதே தான். அவங்க பேட்டிங் டெப்த்தும்பாங்க, பவுலிங் எல்லாரும் கை சுத்தணும்பாங்க. சார் பேட்டிங் டெப்த் ஐ வெல்கமிங் இட். ஆனா அவரோட பிரைமரி ஸ்கில்ல நீ யூஸே பண்ணலன்னா பேட்டிங் டெப்த் வச்சு என்னையா பிரயோஜனம்? ஐ எம் நாட் டினைங் தட். அததான் நான் சொல்றேனே, நாளைக்கு அவர் நூறே அடிச்சாலும் அவர் செலக்ஷன் வில் பி ஜஸ்டிஃபைட் ஒன்லி இஃப் இஸ் given enough opportunity to bowl. அவர் விக்கெட் எடுக்கலனாலே எனக்கு பரவாயில்ல, 15 ஓவர்ல 79 போனாலும் பரவாயில்ல. நீங்க பிரைமரி ஸ்கில்ல யூஸே பண்ணலன்னா ஒரு ஷார்துல் தாக்கூரோட பேட்டிங் பெனிஃபிட் எடுக்கிறது பதில இன்னொரு ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன் ஆடிடுன்றேன் நான். ஸோ தட் வில் ஒன்லி கம் டு நோ ஹவு தே ஆர் கோயிங் டு யூஸ் ஹிம்னு. நல்லா வந்து புதகுழியை வெட்டிட்டு இங்கிலாந்து கீழே இறங்கி மண்ணியா அவனே மூடிக்கணும் டாஸை வின் பண்ணி போலிங் போட்டு. இது வந்து அதான் நான் அடுத்து கேட்கணும்னு நினைச்சேன் பீடா. ஒரே நிமிஷம். நீங்க தான் சொன்னீங்க நம்மளுடைய ப்ரிவியூல இந்த மாதிரி ஃபோர்த் பேட்டிங் பண்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். நிறைய எக்ஸாம்பிள் வித் நம்பர்ஸ் நீங்க அதை பிரேக்கப்ஸ் கொடுத்தீங்க. இருந்தும் டாஸை ஜெயிச்சு எப்படி இவங்க இந்த முடிவுக்கு வந்தாங்க? ரொம்ப சிம்பிள் சார். அவங்களோட பேட்டிங் லைனப்ப பாக்குறாங்க. ஓகே, ஷார்துல் தாக்கூரை திருப்பி எடுத்திருப்பாங்க, ஊஸ் அ போலிங் ஆல்ரவுண்டரு. சாய் சுதர்ஷன் இஸ் கமிங் பேக், வில் பி அண்டர் ட்ரெமெண்டஸ் பிரஷரு அண்ட் பீட்டன் தம் லாஸ்ட் கேம். சரி உள்ள போட்டு கொக்கி போட்டு 5 மணி நேரத்துல முடிச்சிடலாம் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பு. அவங்க டாஸ் பண்ணி போலிங் போட்ட போதே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரில்லியண்டான ஒரு ஃபர்ஸ்ட் செஷன், எக்ஸ்ட்ராடனரி ஃபர்ஸ்ட் செஷன். 78 ஃபார் நோலாஸ் இன் 26 ஓவர்ஸ், ரன் ரேட் 3 தான். ஃபர்ஸ்ட் செஷன் யூ எக்ஸ்பெக்டட் த bowlers டு ட்ரேட் பஞ்சஸ், அது நடக்கல. ஸோ 9 அவுட் ஆஃப் 10 செஷன் டாப் கிளாஸா ரெண்டு பேரும் ஆடினாங்க. ஆனா என்ன, நம்ம இந்தியா பத்தி ஆல்ரெடி சொல்லுவோமே, 9 அவுட் ஆஃப் 10 ஜெயிச்சு அதுக்கப்புறம் 10 அவுட் ஆஃப் 10 கொடுத்தா தானே நமக்கு பழக்கம். அதுக்கப்புறம் செகண்ட் செஷன்ல 71 ஃபார் 3, உங்களுக்கு வந்து 10 அவுட் ஆஃப் 10 செஷனு 26 ஓவர்ல 2.73. எனக்கு என்ன வருத்தம்னா, பிரில்லியண்டா ஆடினாரு கேஎல் ராகுல். செகண்ட் செஷன் லஞ்சுக்கு அப்புறம் வந்த உடனே ஒரு அர்ஜென்சி தெரிஞ்சது ரன் அடிக்கணும்னு. எனக்கு அது அது எதுக்குன்னு தெரியல அந்த அர்ஜென்சி எனக்கு. ரன் அடிக்கணும்னா 50 அடிக்கணும்னா? தெரியல என்னன்னு. அப்படியே ஒவ்வொரு டெஸ்பரேட்டா ட்ரைங் டு புஷ் டூ மச் விச் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட். அந்த மாதிரி ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து டிடன்ட் டூ எனிதிங் ராங் அகைன். போன மேட்ச் ஒரு ரிப்பர் வந்தது ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிட்ட இருந்து. இப்ப இங்க பாத்து சவ பால் பியூட்டிஃபுல்லா ட்ரிப் ரைட் நச்சக்கன் வாங்கிட்டு போயிடுச்சு. இப்ப நிறைய பேர் வந்து கில்ல கோவப்படுறாங்க. ஹாரிபிள், ஆமா தப்பான லீவ் தான், இல்லைன்னு சொல்ல. யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஆல்சோ ஏ ஹியூமன் பீயிங். அவர் என்ன பண்ணிட்டாரு, பால் பிச் ஆகி வந்தோடனே சரி ஸ்ட்ரைட்டன் அப் ஆயிடு போயிடும் அப்படின்னு நினைச்சாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா என்னாச்சு, த பால் ரியலி கேம் பேக் இன் அண்ட் தடட் ஆன் டு ஹிஸ் பேட்ஸ். ஸோ அதை நீங்க வந்து பெருசா வந்து 2 மேட்ச் இவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு, இப்ப நீங்க வந்துட்டு குறை சொல்லக்கூடாது. எனக்கு என்ன ரொம்ப வருத்தம்னா அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷனோட டிஸ்மிசல். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரிடாமினன்ட் லெக் சைடு ஃபீல்ட செட் பண்ணி அவர் உடம்புக்கே போட்டுட்டு இருக்காரு ஸ்டோக்ஸ். அப்படிங்கும் போது அந்த டிராப்ல விழுந்தாரு அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தமான விஷயம். பட் யூனோ வாட், 3 வாட்டி அவர் அவுட் ஆயிருக்காரு. 3 வாட்டியும் பென் ஸ்டோக்ஸ் பால்ல தான் அவுட் ஆயிருக்காரு. 3 வாட்டி அவங்களுடைய பிளானுக்கு இவர் இரையாகி விட்டார். கேட்ச் விட்டாரு ஏற்கனவே. ஜெமி ஸ்மித் ஜேமி ஒரு ஸ்மித். கேட்ச் விட்டாரு, ம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதுவும் இந்த லெக் சைடு டிராப் தான் உங்களுக்கு தப்பிச்சிட்டாரு. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு ஃபைன் லெக் மாதிரி வச்சிருக்கோ, ஒரு டீப் ஸ்கொயர் லெக் மாதிரி வச்சிருக்கோ, ஒரு ஷார்ட் மிட் விக்கெட் இங்க ஒரு மாதிரி ஸ்கொயரா வச்சிருக்காரு, மிட் ஆன் வைடா வச்சிருக்காருன்னா என்ன மாதிரி லைன் நீங்க யூஆர் எக்ஸ்பெக்டிங் டு போல் கொண்டு போல் இயர். அப்படிங்கும் போது யூ ஹேவ் டு see தட் பேஸ். அதை விட்டு டப்பு டிப்பு அடிக்க போய் அந்த சுச்சுவேஷன்ல அவுட் ஆயிட்டாரு. அந்த அப்ப வேற உங்களுக்கு பண்ட்டுக்கு அடிபட்டுச்சு. பட் ஷார்துல் தாக்கூர் வந்து பிரில்லியண்டா ஆடினாரு. அதுல எந்த சதவீதம் டாப் கிளாஸ் ஆடினாரு. ஜடேஜா இஸ் ஆல்சோ ஷோயிங் அப்ளிகேஷன். தேர்ட் செஷன்ல பாருங்க 115 ஃபார் 1 in 31 overs, டாப் கிளாஸ் ரன் ரேட் ஆஃப் 3.7. இந்தியா அகைன் புல்லிங் பேக் 10 அவுட் ஆஃப் 10. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க 264 ஃபார் 4 in 83 overs. ஒரே கன்சர்ன் பண்ணிட்டு வேற எதுவும் கிடையாது. இந்தியா 2 செஷன், இங்கிலாந்து 1 செஷன், டிரா 0. ரைட் நவ் இந்தியா கட் எட்ஜ் ஆஃப் 57-43. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான் சொல்றேன், இந்த 373க்கு எப்படியாவது அப்படி இப்படியே போயிட்டாங்கன்னா இந்தியா 2, இங்கிலாந்து 2. சூப்பர். இது நான் எதிர்பார்க்கல. இவ்வளோ நீங்க 52-48ன்னு ஆரம்பிச்சீங்க முதல்ல. அதுக்கப்புறம் இப்போ இப்படி 57 நீங்க வந்துட்டீங்க அப்படிங்கிறப்ப நான் ரொம்ப ஹாப்பி தான். என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டது நடக்காம ஃபர்ஸ்ட் செஷன்லேயே ஒரு 4 விக்கெட் எடுத்த உடனே டக்கு டக்குன்னு விடாம இவங்க வந்து விளையாடணும். இதில் என்னன்னா நாளைக்கு நியூ பால் வேற டியூ பீடா உங்களுக்கு தெரியும். ஏர்லி மார்னிங், நான் நாளைக்கு மார்னிங் ஸ்டார்ட், நியூ பால் டியூ.
அதுதான் வாட்ச்ஃபுல்லா அவங்க ஆடணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு திருப்பியே இந்த டெஸ்ட் முன்னாடி அதுக்கப்புறம் சொன்னது, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வர ஃபேஸ். நியூ பால்ல இங்க விக்கெட்டு விழாது. திஸ் இஸ் வாட் ம். எக்ஸாக்ட்லி வி ரிஃப்ளெக்டட். நியூ பால்ல விக்கெட்டு விழாது. கப கப ம். கபான்னு ரெண்டு நாளைக்கு வந்துரும். அவனும் என்ன பண்ணிட்டான், ஓகே நியூ பால்ல விக்கெட் விழாதுன்னு அவனுக்கும் தெரியும். அதனால இன்னைக்கு நியூ பால்ல ஒரு பால் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது பேட் லைட்டும் சான்ஸ் இருக்கு ஃபாஸ்ட் பாலர் கொண்டு தான் பியூட்டிஃபுல்லா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணான் இங்கிலாந்து. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அகெயின் போத் டீம்ஸ் ஆர் ட்ரேடிங் பஞ்சஸ் ஆஃப்டர் பஞ்சஸ். இதுல எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப இந்தியா இப்ப இந்த டேஞ்சர் ஜோன் இந்தியாவுக்கு என்னன்னா, இப்ப இந்தியாவுக்கும் நியூ பால்ல அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க நோண்டி கிண்டி அவுட் ஆகல ஒழிய, இப்ப ஜஸ்பிரீத் பும்ராவும் உங்களுக்கு முகமது சிராஜும் வந்து நியூ பால்ல போடுவாங்க. அன்ஷுல் கம்போஜ் இஸ் a வெரி குட் bowler பட் மோர் ஆஃப் a டிஃபென்சிவ் bowler. ஓகே, அட்டாக்கிங் bowler கிடையாது. ஒரு 20 ஓவர்ல 38 போடுற bowler. தென் யூ காட் டூ டிஃபென்சிவ் ஸ்பின்னர்ஸ். நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் எனக்கு பயமா இருக்கே இதான் ஒழிய, லார்டு இருக்காரு ஃபுல் டாஸ் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு. போலிங் கொடுக்கணுமே. நீங்க ஃபுல் டாஸ் போட்டு விக்கெட் எடுத்து போலிங் கொடுத்தா தானே விக்கெட் எடுப்பீங்க. இப்ப ஹவு டிட் டி யூஸ் தி லார்ட் இந்த ப்ரீவியஸ் இது நீங்க பாருங்க, எதுவுமே சரியாவே யூஸ் பண்ணல. என்னோட இது இஸ் அ மேன் வித் கோல்டன் நாம கரெக்டா அவருக்கு மட்டும் ஃபீல்ட நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அன்சுல் கம்போஜுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 9 பேரை வச்சு நெருக்குவேன். பும்ராக்கும் அன்சுல் கம்போஜுக்கும் சல்லி ரன் கொடுக்க மாட்டேன். சிராஜுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபென்சிவா செட் பண்ணுவேன். இப்ப ஷார்துலுக்கும் ஃபுல்லா டிஃபென்சிவ் செட் பண்றேன். ஜடேஜாக்கும் வாஷிங்டன் சுந்தருக்கும் அதே மாதிரி நெருக்குவேன் விட்டு. இதை அவங்க பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் வெரி கான்பிடென்ட். அன்லெஸ் அதர்வைஸ் நோண்டி கிண்டு கொடுக்காம இருந்தா நியூ பால் இஸ் நிமாசிஸ் இன் வேர்ல்ட் ரெக்கார்டு. பிச்சு ஸ்லோவா இருக்கு, போக போக ஸ்லோ ஆயிட்டே இருக்கும். 373 இந்தியா அடிச்சுட்டாங்கன்னா தீர்ப்பு நாளை சொல்லப்படும். சூப்பர். அதுதான் இப்ப ஷார்துல் தாக்கூருக்குலாம் வந்து ஐபிஎல்ல நியூ பால்ல போட்டாரு, நல்லா தான் போட்டாரு. நியூ பால்லே ஒரு 4 ஓவர் கொடுக்கலாம் பார்ப்போம், அதெல்லாம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன 373 அடிக்கணும் அப்படின்னா இந்த ஜடேஜா, ஷார்துல் தாக்கூர், அதுக்கப்புறம் வரக்கூடிய வாஷிங்டன் சுந்தர் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்றது தான். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ நாளைக்கு இங்கிலாந்தோட அப்ரோச் எப்படி இருக்கும் பீடா? அவங்க பெர்ஸ்பெக்டிவ் வாங்க, அவங்க என்ன பண்ணணும் இந்தியாவை க்ளோஸ் அவுட் பண்ணணும்னா? ஃபுல் த்ராட்டில்ல போவாங்க சார். நியூ பால்ல தொண்டைக்கே போடுவார் ஜோப்ரா ஆர்ச்சர் நாளைக்கு. சோ இவங்க என்ன பண்ணும், விட்டு விட்டு நியூ பால்ல விக்கெட் விடாது. இந்த பிச்சில் நீங்க குத்தினீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் எனிபடிஸ் காச. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இட் இஸ் கோயிங், நீங்க ஃபுல்லர் லென்ஸ் போட்டு ஒரு மாதிரி ஒரு ஷார்ட் கவர் கேச்சிங் அந்த மாதிரி வச்சு இது பண்ணி முடிச்சு இங்க போட்டீங்கன்னா ஸ்லோவா வர்ற பிச்சு. இன்னொன்னு சொல்றேன், வாஷிங்டன் சுந்தர் இங்க போட்டீங்கன்னா அப்பர் கட்டா அடிச்சுனே இருப்பாரு. இஸ் வெரி குட் அட் அப்பர் கட்ட. இப்ப என்னன்னா லார்டு கிட்ட நான் எதுவுமே கேட்கல. நாளைக்கு ஒரு 35 பால் ஆடுன்ற நானு ஒரு பார்ட்னர்ஷிப் போடு இவங்களோட. ஏன்னா இப்ப லிட்டரலி தேர் 5 டவுன். சார் உங்களை ஆமா கேட்கிறேன் ஆமா. சார். as a டாக்டர் பண்ணிட்டு டு யூ திங்க் தட் அந்த he can. வாய்ப்பே கிடையாது இந்த டெஸ்ட் இல்ல, இனிமே அடுத்த டெஸ்ட் வந்தா சந்தோஷப்படுவேன் நான். அப்ப க்ளோஸ். அப்ப லிட்டரலி 5 டவுன், இட் இஸ் நாட் 4 டவுன். இப்ப விக்கெட் விழாத நியூ பால்ல நீங்க விக்கெட்டை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட் ரெகக்னைஸ்டு பேர் தட் இஸ் கோயிங் டு பி ரவீந்திர ரவீந்திர ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஃபாலோட் பை த டெய்லுங்கும் போது அந்த 373 வில் லுக் வெரி வெரி லாங் ஸ்பேஸுங்கும் போது தட் இஸ் வாட் தே ஹவ் டு டார்கெட். சார் ஒரு செஷன் ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்க 264 இருக்காங்க. ஒரு செஷன் ஆடினா 360 வந்துருவாங்க. நான் சொல்றேன் ஆமா, அந்த ஸ்கோர் அது நியூ வந்துரும். பால்ல ரன்னும் வரும் என்னதான் இருந்தாலும். ஓல்ட் ட்ராஃபர்ட்ல ரன் வரும் சார். அதுக்கப்புறம் இந்தியா எப்படி போகணும்னா இது வந்து ஒரு இதுவா இருக்கும் உங்களுக்கு. நியூ பால்ல இந்தியா வந்து டிஃபென்சிவா போகணும். ரெண்டே ரெண்டு ஸ்லிப் இல்லைன்னா 3 ஸ்லிப் மட்டும் வச்சுட்டு ஒரு கவர்ஸ் வச்சுனே இருக்கணும். கவர்ஸ்ல அவனுக்கு ரன்னே கொடுக்க கூடாது. இந்தியா ஷுட் கோ டிஃபென்சிவ் இன் த 13 ஓவர்ஸ் வித் நியூ பால், நாட் கன்சீடிங் ரன்ஸ் அண்ட் கிவிங் தம் அ ஸ்டார்ட். அவங்க வந்துட்டு ஒரு 13 ஓவர்ல ஒரு 37க்கு நோலாஸ் இருந்தாலும் பால் ஓல்ட் ஆனா கம்போஜ் ரெண்டு போட்டு இருப்பாரு. அவங்க டிஃபென்ஸ் எல்லாம் ஆட மாட்டாங்க. இந்த தடவை வந்து அக்ரஸிவா தான் ஆடுவாங்க. ஸ்பின்னரை ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டாங்களா பேஸ்ட் ஆன் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன், இந்தியா வில் பி ஆன் சார்ஜ். அந்த 13 ஓவர்ல ஒரு 51க்கு நோலாஸ் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கேம் வில் பி ஹேங்கிங் இன் பேலன்ஸ். 110 ரன் இங்கேருந்து இந்தியா எப்படி அடிக்கணும்? they should not get bowled out until lunch. if they don't get bowled out until lunch, இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படின்னு, அது கண்டிப்பாக நடக்கும். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நாளைக்கு திருப்பியும் நம்ம இதை பத்தி பேசலாம் பீடா. இங்கிலாண்டும் இன்னும் ஃபர்ஸ்ட் டேலயே வந்து இந்த அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி ட்ரேடிங் பஞ்சஸ் ஸ்டில் டிஸ்கசிங் ஆல் பாசிபிலிட்டிஸ். ஸோ நாளைக்கு போக என்னன்னு தெரியும். அப்படிதான் இருக்கு இந்த சீரீஸுமே. வெரி வெரி க்ளோஸ்லி ஃபாட்டு. இவங்க ஒரு அடி அடிச்சா அவங்க பதிலுக்கு ஒரு அடி அடிக்கிறாங்க. ஸோ எதுவுமே நம்மளால யாரையுமே ரைட் ஆஃப் பண்ண முடியல, எதுவுமே இது பண்ண முடியல. ஸோ நாளைக்கும் பார்க்கலாம். அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு சொல்லிருங்க.
என்ன பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் இந்தியா ஆஃப்டர் டே ஒன். நிறைய பேர் கேட்பாங்க, ஐயோ என்னையா பேசுற நீ, 264 பண்ணிட்டும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் இந்தியா. இன்னொன்னு சொன்னோம், இப்ப இந்த இதுல வந்து டே ஒன் வந்து 306 ஃபார் 6ன்னு சொன்னோம். இந்தியா வந்து 264 ஃபார் 4. இப்ப உங்களுக்கு இந்த பேட் லைட்ல ஒரு 7 ஓவர் ஆடலன்னா கிட்டத்தட்ட அதுக்கு வந்துருவாங்க. நாளைக்கும் பாருங்க 295 ஃபார் 7. இங்க வந்து வேகமா ரன் அடிக்க முடியாது. ஓல்ட் ட்ராஃபர்ட்ல மெதுவா போகும். ஏதாவது ஒரு செஷன் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேகமா போகும். இன்னிங்ஸ் ரன் ரேட் பாருங்க, 3.37 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், 3.14 செகண்ட் இன்னிங்ஸ், 3.56 தேர்ட் இன்னிங்ஸ், 2.92 ஃபோர்த் இன்னிங்ஸ். ஒரு மெதுவா தான் டெஸ்ட் மேட்ச் போகும். அவங்க பேஸ்பால் அப்ரோச் ஆடினாங்கன்னா மாட்டிப்பாங்க. ஆனா லாஸ்ட் டெஸ்ட் மேட்சே ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்க மெஷரா அடக்கி ஆடினாங்க. வாசிச்சனாலதான் ஜெயிச்சாங்க. எக்ஸாக்ட்லி. அதனால இந்தியா என்ன பண்ணும், இன்னும் ஒரு செஷன் நான் எப்படி ஆடணும்ன்றது யோசிக்கணும். ஷார்துல் தாக்கூர் எனக்கு என்ன பையனா, நாளைக்கு விசி அவுட் ஆயிடுவாருன்னா, பட் ரொம்ப டிட்டர்மைனா ஆனாரு. என்னோட பிளேஸை நான் வந்துட்டு ஐ எம் கோயிங் டு ஷோ தட் இட் இஸ் ஒர்த்ன்ற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் கோயிங் வித் அட்வான்டேஜ் ஆஃப் 57-43, வின்னிங் 2 செஷன்ஸ் அவுட் ஆஃப் 3. பார்ப்போம் நாளைக்கு இந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருந்ததுன்னா, அந்த 373 அடிச்சிட்டாங்கன்னா லஞ்சுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஆல் அவுட் ஆகணும். இங்கிலாந்து will be 4 or 5 down at the end of the day too, and they will consolidate that 57-43. ஓல்ட் ட்ராஃபர்ட்ல ரெண்டாவது நாள் 57-43 எட்ஜ்ல நீங்க இருந்தீங்க, தோக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. லெட் அஸ் see how it goes. உங்க ஆக்டோபஸ் வந்துட்டு இந்தியா தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு பார்ப்போம். as far as today in my analysis concerned, India is ahead. நாளைக்கு வருவோம், நாளைக்கு வந்து ரிவ்யூ பண்ணுவோம் whether India can consolidate position with their very own octopus. Until then, thanks a lot and bye bye.